அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்வ ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை. அந்த கொடையை நம்மோடு தக்க வைத்துக்கொள்வோம். சரியா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 40 42 முடிய. உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரே என்னை அனுப்புகிறவரையும் ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை தாம் அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் இயேசுவை அனுப்பியவர் இறைவன் இல்லையா? நம்மளை ஏற்றுக்கொள்பவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்கள் தந்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? அப்போ தாய் தந்தை தகப்பன் அனைவரும் ஒன்றாக வாழுகின்ற குடும்பம் நிறைவாக இருக்கிறது இல்லையா? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதால் நேர்மையாளரோ நேர்மையற்றவரோ, நேர்மையற்றவரிடம் நியாயம் இருக்கும் என்பது எதிர்பார்க்க முடியாது. நேர்மையாளர் நேர்மையாக நடக்கும்போது எண்ணிலும் அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். குற்றம் என்றால் குற்றம் என்பார்கள், நன்மை என்றால் குற்றமற்றது என்றால் குற்றமற்றது என்று சொல்வார்கள் இல்லையா? நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள்? இறைவனுக்கு பணி செய்கின்றவர்களாம் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நாம் நேர்மையானவர்களா நேர்மையற்றவர்களா? இறைவாக்கினர்களுக்குரிய அந்த வல்லமை பெற்றவர்களா வல்லமை பெறாதவர்களா? இறைவனை சார்ந்தவர்களா இறைவனை சாராதவர்களா? எந்த நிலையில் இருக்கிறோம்? இறைவனை சார்ந்தவர்கள் என்றால் அவரின் பொருட்டு நமக்கு எப்பொழுதும் கைமாறு உண்டு. ஏனென்றால் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நமக்கு ஒரு கிண்ணம் தண்ணி தந்தாலும் அதற்கு கைமாறு பெறாமல் போக மாட்டார் என்று சொல்கிறார் ஆண்டவர். அவரிடம் கைமாறு பெறுமாறு அல்ல, அவரோடு நாம் இணைந்து நடக்க வேண்டும் என்பதே அவருக்கு விருப்பம். ஆனாலுமே நாம் கேட்காமலே நமக்கு அவர் உதவி செய்வார். என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே என்று நம் உள்மனம் கதறும். பார்த்தீங்களா? கதறி இருக்குதா? நான் கதறி இருக்கிறேங்க நான்லாம். ஆமாம், என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே என்று உடனடியாக உள்ளிருந்து வார்த்தை வரும் பாருங்கள். ஆத்மமே, நீ ஏன் கலக்கம் கொள்கிறாய்? உன் இறைவனையே நம்பியிரு, அவர் உனக்கு நலமானதை செய்வார். ஏனென்றால் வாழ்நாட்கள் முழுவதுமாக துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாதைகளோடு நாம் நடக்கிறோம் இல்லையா? பிறர் கண்களுக்கு நாம் பகட்டாக தெரிகிறோம். அப்படி தெரிவதுதான் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை. மக்களே, நம்மிடம் எளிமை, அவரோடு சேர்ந்து நடப்பது நமது உரிமை இல்லையா? அந்த உரிமையை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் இறைவனோடு இணைந்து நடக்க வேண்டும். அந்த இணைந்து நடப்பதில் உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதை யாரிடமும் இழந்து போகாதபடி நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்து கொள்ளும்போது தான் அதில் உள்ள பெரிய பலனே நமக்கு கிடைக்கிறது. அப்போ நாம் நேர்மையாக இருக்கிறோமா நேர்மையற்றவர்களாக இருக்கிறோமா? பிறருக்கு உதவுபவர்களாக இருக்கிறோமா உதவாதவர்களாக இருக்கிறோமா? நன்மை செய்பவர்களாக இருக்கிறோமா செய்யாதவர்களாக இருக்கிறோமா? எல்லா வார்த்தையும் நமக்கு முன்பு இருக்கிறது. எதை எடுத்துக்கொள்வோம்? சிந்திப்போமா? எல்லாம் வல்லவரே, எங்களிடமிருந்து ஒரு பெருமூச்சு மட்டும்தான் வருகிறது ஆண்டவரே. புறாக்களை போல் பெருமூச்சு விடுகிறோம். இன்று என்ன செய்வோம், நாளை என்ன செய்வோம், இதுதான் ஆண்டவரே எங்களுடைய பெருமூச்சுக்கு காரணமே. ஆனால் நீர் இருக்கிறீர் அந்த ஒரு மன அமைதியில். ஆண்டவரே, அமைதியாக இருக்கிறோம். எது நடந்தாலும் நன்றி என்று சொல்லுகின்ற நாவை மட்டும் தாரும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். எங்களுக்கு அந்த வரத்தை நீர் தந்து எங்களுடைய செட்டைக்குள் வைத்து நீர் பாதுகாப்புடன் வழிநடத்தி செல்கிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.